வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ. அண்ட் நம்ம பார்க்க ஒரு மூவி வந்து ரிமைண்டர்ஸ் ஆஃப் ஹிம் 2026 ஒரு ரொமான்டிக் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தோன்னா நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. தட் ஹெல்ப்ஸ் மீ லாட் கைஸ். உங்களுக்கும் நிறைய மூவிஸ் அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு முக்கியமான 2 ரோல் வந்து ஒரு கப்புள்ஸ், ஒரு லவ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு கப்புள்ஸ். அவங்களோட பேர் வந்து ஸ்காட்டி அண்ட் இன்னொருத்தவங்களோட பேர் வந்து கெனா. இவங்க 2 பேருமே லவ் பண்ணுறாங்க. எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. லைக் ஒரு 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 நார்மலான, ஒரு யூசுவலான, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ். ஓகேங்களா? இப்படி போயிட்டுருக்கு இந்த சமயத்தில் 2 பேருமே லைக் லிட்ரலி வந்து ஸ்காட்டி வந்து கெனா கிட்ட கேட்க போகிறாரு. இந்த மாதிரி என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்க போகிறாரு. அந்த டைமில் 2 பேருமே வந்து லைக் ஆல்கோஹால் சம் கைண்ட் ஆஃப் அந்த ட்ரக் எடுத்துக்கிட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிற சமயத்தில் ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம ஸ்காட்டி வந்து காருக்குள்ளே மாட்டிக்கிறாரு. அவரோட கை அங்கே நசுங்கி அவர் வந்து மயக்கமாயிடுறாரு. பட் நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்காட் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்டு ஹைவேஸில் போய் நின்றுட்டுருக்காங்க கெனா. அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெனாக்கு வந்து அங்கே யாருமே ஹெல்ப் பண்ணுற மாதிரி வரல இறங்கி. ஸோ அவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க ஊருக்குள்ளே. நடக்க ஆரம்பித்து போயிட்டே இருக்காங்க. ஒரு லெவலுக்கு மேலே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஏஞ்சி பார்க்குறாங்க. ஏஞ்சி பார்த்தோன்னே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த சமயத்தில் நம்ம ஸ்காட்டியோட அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெனா மேலே வந்து கேஸ் கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணு தான் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு என் புள்ளையே கொண்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேரும் வந்து எவ்வளோ லவ் பண்ணாங்க, எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்தது எதுவுமே வந்து அவங்க கண்ணுக்கு தெரியல. ஸோ கெனாக்கு வந்து 7 இயர்ஸ் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கிடைக்குது. ப்ரிசனுக்கு போயிட்டு அங்கே குட் பிஹேவியராக இருந்த அவங்க 6 வருஷத்தில் ரிலீஸ் ஆகிடுறாங்க. ஆனால் அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன உடனே ஃபஸ்ட் இயர்லேயே அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. ஸ்காட்டி கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 1 இயர்க்கு அப்புறம் அந்த குழந்தை பிறந்த 2 நாள் பிறந்த உடனே கொண்டு போயிட்டாங்க. ஸோ வந்து நம்ம கெனாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ குழந்தை போனது, அவரோட லவ்வர் இறந்தது, இந்த மாதிரி எல்லா கில்ட்டையும் மனசில் வச்சுக்கிட்டு ஆனாலுமே நல்லது நினச்சிட்டு அங்கே நல்லது பண்ணி 6 வருஷம் ரிலீஸ் ஆகிட்டு வெளியே வந்துட்டு திரும்பி அதே ஊருக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்களோட லைஃப்பை ஜீரோலேருந்து ஆரம்பிச்சுட்டு அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரே ஹோப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பொண்ணை அவங்க மீட் பண்ணுவாங்களா இல்லையா? அந்த பொண்ணுக்கு இப்போ லைக் லிட்ரலி ஒரு 5 இயர்ஸ் இருக்கும். அந்த பொண்ணை மீட் பண்ணாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது அந்த படத்தோட கதை. லைக் அவங்க அங்கே போயிட்டு மீட் பண்ணுற இந்த சமயத்தில் அங்கே வந்து லெஜர்னு சொல்லிட்டு ஒருத்தரை மீட் பண்ணுவான். லெஜர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்காட்டியோட ஃப்ரெண்டு. அண்ட் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, அவளை பார்த்துக்கணுன்றதுக்காகவே தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்து வேணான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கூட 5 வருஷத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான் அந்த பையன். ஓகேங்களா? அந்த பையனோட கான்டாக்ட் கிடைக்குது. தென் அதுக்கப்புறம் எப்படி நமக்கேனா அவங்க பொண்ணை கூட ரீயூனைட் ஆனாங்க அப்படின்றது இந்த படத்தோட கதை. இது வந்து ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு மூவி. பட் இந்த படத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த படம் ஒரு ஓகேவா, ஒரு ஆவரேஜாக தான் இருந்தது. ரொம்ப படம் ஸ்லோவாகவே போயிட்டு இருந்துச்சு. மேபி நாவல் படித்தவங்க இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றத கமெண்ட்டை சொல்லுங்கள். எனக்கு லிட்டரலி ஓகே, எல்லாமே ஓகே 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 அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த லைஃப் இன் அ இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும். அந்த படத்தோட சில வைப் எனக்கு வந்தது. பட் எனக்கு அந்த படம் தான் டாப். எப்பவுமே அந்த படம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ் அது. அண்ட் எனக்கு இது வந்து ஒரு ஓகேஷ், ஒரு ஆவரேஜான ஒரு படம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அதனால இந்த படத்துக்கு நான் ஒரு 3 டோனர்ஸ் தருவேன். அண்ட் இது மாதிரி மூவி பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா அந்த மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.